அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர், எங்களை நேசிக்கிற தகப்பன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கத்தக்கதாக எங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இந்த நாளின் வேத தியானமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ரோமர் 14வது அதிகாரம் 11வது வசனம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எல்லா முழங்காலும் தேவனுக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவும் கர்த்தரை அறிக்கை செய்யும். அப்ப எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. முந்தின வசனத்துல நம்ம பாக்குறோம், யாரையும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அவர் நியாயாதிபதியா உட்கார்ந்துருக்காரு. நம்ம போய் நியாயாதிபதிக்கு முன்பாக நம்ம எல்லாரும் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின வசனத்துல பார்த்தோம். அப்ப எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவும் கர்த்தரை அறிக்கை செய்யும். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஒவ்வொருத்தரா தன்னை குறிச்சு ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பயத்தோடு நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக போய் கணக்கு கொடுக்கணும்ன்ற பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்கள் எப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அவருக்கு முன்பாக போய் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். இப்படி இருக்க நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறதுனால நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. அதனால நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. நியாயாதிபதியா இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கணக்கு ஒப்புவிக்கும் போது அவர் நியாயம் தீர்ப்பார். ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னா, மற்றவங்களை இடர பண்ணக்கூடாது, மற்றவங்களை விசுவாசத்துல இருந்து வழி விலக்கி செய்யக்கூடாது, நம்மளை பார்த்து மற்றவங்க இடறி போகக்கூடாது, கர்த்தரை விட்டு தூரமாக கூடாது. அதுல நம்ம ஒவ்வொருத்தரும் தீர்மானமா இருக்கணும். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்ல அல்ல என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது தீட்டு உள்ளதல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் அதை அறிந்து நிச்சயித்திருக்கிறேன், எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். அவரவர் தீர்மானம் பண்றதா. ஒரு பொருளை தீட்டுன்னு நினைச்சோம்னா அது தீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எந்த பொருளையும் தீட்டு இல்லை அப்படின்னு அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்.
போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. நீ சாப்பிடுற சாப்பாடு மற்றவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, துக்கத்தை கொடுத்துச்சுன்னா, அப்படி நீ உன்னோட சாப்பாட்டின் மூலம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தினா நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அப்ப மற்றவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கறவங்களா இருக்கணும், நம்ம பிடிச்ச பிடியிலே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பா நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுத்தாயே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. நம்ம இந்த அதிகாரத்துல பகுதியில பார்த்தோம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்க மரக்கறிய மட்டும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி அவங்கள விசுவாசத்துல இருந்து கெட்டு போகாதபடிக்கு கிறிஸ்து அவங்களுக்கு மரித்து ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அதை அவங்க இழந்து போகாதபடிக்கு நம்ம மற்றவர்களுக்கு நம்மளோட சாப்பாட்டின் மூலம் இடரல் உண்டாக்க கூடாது. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். நீங்க நன்மை நினைச்சிருக்கீங்க, அத மற்றவங்க இல்ல நீ செய்யற தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அவர் நம்மளை ஆளுகை செய்கிறவரா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வாழும்போது நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றோம். அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள அவருடைய பிள்ளைகளா அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும்போது இந்த சாப்பிட்றது குடிக்கிறது இதெல்லாம் நம்மளை பாதிக்காது. அது முக்கியம் கிடையாது. அது அப்படின்றது தேவனுடைய ராஜ்யம்ன்றது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள இருந்துச்சுன்னா, எது முக்கியம்னா 3 காரியம் நமக்குள்ள இருக்கணும். 1, நீதி. நீதின்றது நம்மளோட நீதியெல்லாம் அழுக்கான கந்த நம்மளை அவருடைய நீதியினால நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதிய நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளோட பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதி உள்ளவர்களா மாற்றி தேவனோடு ஐக்கியப்படுத்திருக்கிறாரு. அந்த நீதி அதுதான் தேவனுடைய ராஜ்யம். 2வது சமாதானம். நம்ம உள்ளத்துல சமாதானம் ஆளுகை செய்யணும். ஏன்னா யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் கொடுத்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது, அப்படி யாரும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத நம்ம அந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறாரு. 3வது காரியம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம உட்பட்டவர்களா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. அப்ப நீதி, சமாதானம், சந்தோஷம் இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தா அவங்கிட்ட 2 காரியம் காணப்படணும். 1, தேவனுக்கு பிரியமானதை செய்யறவனா இருக்கணும். 2வது மனுஷர் அவனை அங்கீகரிக்கணும். தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்றத மனுஷர் பார்க்கிறவங்க அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல அவனுடைய நடத்தைகள் இருக்கணும். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். அதனால நம்ம சமாதானம் தரக்கூடிய காரியங்களை செய்யறவங்களா இருக்கணும். பக்தி விருத்தியை உண்டாக்குகிற காரியங்களை செய்யறவங்களா இருக்கணும். மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களோட நல்ல உறவு வைத்து கொள்ளணும்,
மற்றவங்கள மதிக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம நம்ம வந்து சமாதானம் பண்றவங்களா, பக்தி வருத்திய உண்டாக்குகிறவங்களா இருப்போம். அப்ப தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு, மற்றவங்களோட ஐக்கியப்பட்டு, மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. இந்த சாப்பாட்டு காரியம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுல வந்து நீ முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படுற ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய செயலை அழித்து போற்றாத. ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறாரு. நீ சாப்பாட்டு காரியத்தினால அந்த மனுஷனுக்குள்ள தேவன் செயல்படுகிறத தடுத்து போற்றாத அப்படின்னு சொல்றாங்க. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், எல்லா சாப்பாடும் சுத்தம் உள்ளதுதான். ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். நீ சாப்பிடுற சாப்பாடு மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குச்சுன்னா அதை சாப்பிடாத. அது சாப்பிட்டேன்னா அது தீமையா இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுத்துகிறதற்காவது ஏதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாய் இருக்கும். மதுபானம் குடிக்கிறது, மாம்சம் புசிக்கிறது, எதை செய்தாலும் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குது, பலி தப்ப பண்ணுது, ஆண்டவரை விட்டு பிரிக்குது, பலவீனப்படுத்துது அப்படின்றத தெரிஞ்சிட்டா அதை செய்யக்கூடாது. அது வந்து செய்யாம இருக்கிறது தான் நன்மையா இருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். உனக்கு தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா உனக்கும் தேவனுக்கு மட்டும் தெரிகிறதா இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு, அப்ப மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொண்டோம். அது நல்லா தெரிஞ்சு கொண்ட நம்ம அதை செய்து குற்றவாளியா மாறக்கூடாது. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தவறுன்ற தெரிஞ்ச காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நம்ம எதை செய்தாலும் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தோடு செய்யணும். தேவனை வந்து அனுமதிக்கிற காரியங்களை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். அதுல விசுவாசம் காணப்படணும் செய்யற காரியங்கள்ல. அப்படி விசுவாசம் இல்லாதது எதுவோ அதெல்லாம் வந்து பாவமான காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் நம்ம புசித்தோம்னா இது ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, நான் சாப்பிடலாம் அப்படின்ற தைரியம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம அதை சாப்பிடலாம். அப்ப வந்து நம்ம தண்டனைக்கு தப்புவிக்கப்படுவோம், தண்டனைக்கு தீர்ப்பாக்க மாட்டோம். விசுவாசம் இல்லாம எதை செய்தாலும் அது நமக்கு பாவம், தேவனை விட்டு அந்த காரியம் நம்மளை பிரிச்சிரும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, முழங்கால் எல்லாம் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு எல்லாம் தேவன்னு அறிக்கை செய்யும். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எல்லா ஜனங்களும் போய் அவருக்கு முன்பாக இருந்து தன்னை குறிச்சு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால மற்றவங்களை குற்றவாளி நம்ம தீர்க்க கூடாது. மற்றவங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்றதுக்கு நம்ம காரணமாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளும் தீட்டுள்ளதில்ல. அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனால மற்றவங்களை துக்கப்படுத்தணும்னா நம்ம அன்பா நடக்கிறவங்களா இல்ல அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிடுற காரியத்தினால ஒரு சகோதரன் ஆண்டவரை விட்டு வழி விலகி போறதுக்கு காரணமா இருந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது
இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற நம்ம புசிப்பு குடிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது. குடிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், இதுதான் தேவனுடைய ஆளுகையில இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல காணப்பட வேண்டிய காரியங்கள். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறவங்களா இருந்தா தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும். அதே நேரத்துல மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாகிற காரியங்களையும் மாத்திரம் நம்ம நாடுகிறவர்களா இருக்கணும். போஜன பதார்த்தங்களை சாப்பிட்றதுனால மற்றவர்களுக்குள்ள தேவன் கிரியை செய்கிறத நம்ம தடுக்க கூடாது. நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாம நம்ம எதை செய்தாலும் அது பாவம். விசுவாசம் உள்ளவர்களா கர்த்தர் இத அனுமதிக்கிறாரு அப்படின்ற நிச்சயம் இருந்தா மட்டும் அந்த காரியங்களை செய்யறவர்களா நம்ம காணப்படணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஏசப்பா, எங்களை தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஆண்டவரே, எதற்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத அறிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் நிறைவாய் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள்ல உமக்கு முன்பாக நின்று நாங்க எங்களை குறிச்சு கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பயத்தோடு வாழ, நீர் எங்களை காண்கிற தேவன் அப்படின்ற பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவரே, நன்மையானதை செய்கிறவர்களாய் காணப்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எல்லா ஆண்டவரே பாவத்திற்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க யாருக்கும் இடரலா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் பக்தி விருத்தி உண்டாக்குகிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.